அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் வசியமாகி உடனே உங்களை தொடர்பு கொள்ள 2 கிராம்புகள் போதும். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த தாந்திரிக முறை நமக்கு பலன்களை கொடுக்காதுங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரை சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு உடனே தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்பாங்க. உங்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை அடிக்கடி பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக தோன்றும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். உங்க மேல வச்சிருந்த அன்பு திரும்பவும் பெருக ஆரம்பிக்கும். உங்க மேல பாசிட்டிவான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை ஏதாவது ஒரு வழியில தொடர்பு கொள்வாங்க. மெசேஜ் அனுப்பலாம் அல்லது போன் கால் பண்ணலாம், நேரடியாக கூட உங்களை சந்திக்க வரலாம் அல்லது சோஷியல் மீடியாஸ்ல உங்களை பிங் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்து வசியம்ன உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. அது போன்ற வசிய முறைகளுக்கு சில விளைவுகள் ஏற்படும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை, எந்தவிதமான பாதிப்புகளையும் யாருக்கும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் இதை நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். தவறான விஷயங்களுக்காக இந்த வசிய முறைகளை பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். பிரிந்து வாழும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய முறைகளை சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே அதை நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக வசிய முறை. வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த முறை இது. இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தாந்திரிகம் மற்றும் மந்திர ஜபம்னு இந்த ரெண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தாங்க. அதன் அடிப்படையில் மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரிகம் இந்த ரெண்டுத்திற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் மனம் தாங்க. மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். மொத்தம் 7 நாட்கள் 7 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களாக பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா திங்கட்கிழமையுடன் நீங்க முடிக்கணும். வெள்ளிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வியாழக்கிழமையுடன் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் நடுவுல ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். எந்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க தொடங்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, அதிகாலை 3 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 7 நாட்களும் ஒரே நேரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. ஒரு நாள் காலை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் சாயங்கால நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைமிங்ஸை நீங்க
பயன்படுத்திக்கோங்க. தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். சாயங்காலம் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறீங்கன்னா காலையில நீங்க குளிச்சிருந்தாலே போதும். இந்த 7 நாட்களும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இன்கேஸ் நீங்க அசைவத்தை தவிர்க்க முடியலனா இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். காலை நேரத்திலேயே இந்த மெத்தடை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். 7 நாட்களும் நீங்க தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா அதற்கு அடுத்த நாள் குளிக்கும் பொழுது தலையில 3 முறை நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம கிளியரா பார்த்தோம். அதே போல சில விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக தாந்திரிக முறையினாலே அதற்கு சில தாந்திரிக பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு பொருள் 2 கிராம்புகள், லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். 7 நாட்களுக்கும் சேர்த்து 2 கிராம்புகள் நமக்கு போதும். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்புகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்பவும் பழைய ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கிராம்புகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. வீட்லயே நீங்க ஃப்ரெஷ்ஷா கிராம்பு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கிக்கோங்க. அந்த முனை உடையாமல் இருக்கணும், அது ரொம்பவுமே முக்கியம். 7 நாட்களுக்கும் சேர்த்து 2 கிராம்புகள் போதும். தினமும் நீங்க கிராம்புகளை எடுக்கணும்னு கிடையாதுங்க. கோவிலில் உட்கார்ந்து இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. வீட்ல இருந்து அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், அல்லது நீங்க ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய எந்த இடத்திலிருந்தும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டிராவல் டைம்லலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார கூடாதுங்க. ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். ஆனால் பெட்ல எல்லாம் உட்கார கூடாதுங்க. சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம உட்கார கூடாது. மற்ற எந்த திசையை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். இப்ப 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய வலது உள்ளங்கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 2 கிராம்புகளை வச்சு விரல்களால கொஞ்சம் இறுக்கமாக நீங்க முடிக்கணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ளதாங்க இந்த கிராம்புகளை வச்சு விரல்களால உள்ளங்கையை நீங்க முடிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிங்க. உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்க கவனித்தாலே போதும். மூச்சு காற்றை நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனமும் உடலும் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். இந்த அமைதியான நிலை வந்தவுடன் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலைக்கு போகும். உடலும் மனமும் லைட்டா நீங்க ஃபீல் பண்ணதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய முகத்தை கற்பனை செய்ய முடியும்னா நீங்க கற்பனை செய்யுங்க. அவங்களுடைய முகத்தை நல்லா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜினேஷன் வராதவங்க அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்துல உங்க கூட தான் இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த நபர் மீது முழு கவனத்தையும் நீங்க செலுத்தணும். எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். பொறுமையா மென்மையா அவங்க மேல நீங்க கவனத்தை திருப்புங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல தாங்க இருக்கணும். அவங்க மேல கவனத்தை வச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 15 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்திற்கு எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. எந்த அளவிற்கு நீங்க அந்த குறிப்பிட்ட நபர் மீது முழு கவனத்துடன் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக இந்த மந்திரம் பலன்களை கொடுக்கும். எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. நிறைய முறை இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். க்ளீம் பெயர் வசி வசி, அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராஜா வசி வசி. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராணி வசி வசி. அவ்வளவுதாங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். மொபைல்ல ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க சொல்லுங்க. இல்லனா டைம் ஆகிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். சோ அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்க மந்திரம் சொல்லுங்க. நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு. ஷார்ட் நேம், பெட் நேம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அவங்க படிச்ச ஸ்கூல்ல அல்லது
காலேஜ்ல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இனிஷியல் எல்லாம் சேர்த்து சொல்லணும்னு கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க சொன்னால் போதும். 10 முதல் 15 நிமிடங்கள் மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு உங்க கையில வச்சிருக்கக்கூடிய கிராம்பை ஒரு சின்ன பாக்ஸ்ல அல்லது பேப்பர்ல நீங்க மடிச்சு வச்சிருங்க. அந்த கிராம்பை உடையாமல் நீங்க மடிச்சு வைங்க. 7 நாட்களும் அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்த்ததை போல 7 நாட்களும் நீங்க ஃபாலோ பண்ணணும். தினமுமே மந்திர ஜபம் செய்யும் பொழுது அந்த கிராம்பை நீங்க கைக்குள்ள வச்சுக்கணும். மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு வச்சிருங்க. 7 நாட்களுக்கு பிறகு அந்த கிராம்பை நீங்க எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல நீங்க போடலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இல்லாதவங்க அந்த 2 கிராம்புகளையும் கொஞ்சம் கற்பூரம் வைத்து ஒரு பேப்பர்ல வச்சு நீங்க எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுறலாம். அல்லது கால்படாத செடிகள், புதர்கள் போன்ற இடத்துல அந்த கிராம்பை நீங்க போட்டுடுங்க. 7 நாட்கள் முடிந்தவுடன் அடுத்த நாளே இந்த கிராம்பை போடணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அது வரைக்கும் அந்த கிராம்பை ஒரு பேப்பர்ல மடிச்சு அல்லது ஒரு பாக்ஸ்ல போட்டு சேஃப்டியா நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஆனால் நீங்க எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம கேஷுவலா முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாள்ல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை நிறுத்த கூடாதுங்க. 7 நாட்களுக்கும் நம்ம நிறைவு செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.